பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. ஏப்ரல் 4 வரை நடக்கவுள்ளது. லோக்சபா கூடியதும் புதிய கல்விக் கொள்கை, தமிழகத்திற்கு கல்வி நிதி தொடர்பாக திமுக எம்பிக்கள் தமிழச்சி பாண்டியன், கனிமொழி உள்ளிட்டோர் கேள்வி எழுப்பினர். திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபாவில் தமிழக கல்வி நிதி மறுப்பு விவகாரம் குறித்து திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது என்றார். மேலும் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை மாநில அரசு பாழடித்து வருகிறது. தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள், ஜனநாயக விரோதமானவர்கள் எனவும் கூறினார். இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அதன் பிறகு தான் பேசியதை தர்மேந்திர பிரதான் திரும்ப பெற்றுக் கொண்டார். தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆணவத்துடன் பேசும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழகத்தின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழக எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என கேள்வி எழுப்பினார். திமுகவினர் நேர்மையற்றவர், நாகரிகமற்றவர் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன குறை கண்டீர்? அவர் உண்மையை தானே சொல்லியிருக்கிறார். மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே. உங்கள் மகன், மகள், மருமகன் தனியார் பள்ளி நடத்தும் உங்கள் கட்சியினர் உறவினர்களை சொல்கிறீர்களா? யார் அந்த சூப்பர் முதல்வர்? ஏழை மக்களின் நலனில் அரசியல் செய்வது யார் என தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது என தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழை விட சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி என தேசிய கல்விக் கொள்கை பற்றி ஜார்க்கண்ட் மாநில பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே பார்லிமெண்டில் பேசினார். மக்களை தூண்டிவிட மட்டுமே திமுக விரும்புகிறது. தமிழக கோயில்களில் கூட சமஸ்கிருதத்தில் மட்டுமே பூஜை செய்யப்படுகிறது. தெலுங்கு, தமிழ், கன்னடத்தை எதிர்க்கும் திமுக ஆங்கிலேயர்களின் மொழியை செயல்படுத்துவதில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டசபை தேர்தல்களின் போது வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருந்ததாக புகார் எழுந்தது. தற்போது மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் தேர்தல் நடக்க உள்ளது. வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களுக்கு ஒரே வாக்காளர் எண் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க வேண்டும் என லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார். கல்வி சுகமாக இருக்க வேண்டுமே தவிர சுமையாக இருக்கக்கூடாது. எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு சுமை தாய்நாட்டில்தான் விரும்பிய கல்வியை கற்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்காது. அனைத்திற்கும் தேர்வு வைக்கிறார்கள். நாட்டையே நிர்வகிக்கும் தலைவர்களுக்கு எந்த தேர்வு வைக்கிறார்கள்? எந்த தகுதியுமே இல்லாதவர் இந்த நாட்டை ஆளும் தகுதியை பெற்றிட முடியும் எனவும் தெரிவித்தார். 3 தலைமுறைகளாக இந்தி தெரியாததால் இந்தியா முழுவதும் நமது தமிழக பட்டதாரிகள் இல்லை. இதனால் நமக்கு வியாபார ரீதியாகவும் இழப்புதான் ஏற்பட்டுள்ளதாக கோவையில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் தெரிவித்துள்ளார். மும்மொழி கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக இந்தியை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என மத்திய அரசு கூறவில்லை. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் செய்யாமல் மாணவர்கள் விரும்பிய மொழியை படிக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மொழி திணிக்கப்படக்கூடாது. மொழியை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழகத்தில் புதிய பிரச்சனைகள் உருவாகும். தமிழகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை மத்திய அரசு உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் சட்டசபை கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூர் சிப்காட்டில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், இந்தியாவில் மட்டுமல்ல தெற்கு ஆசியாவிலேயே தொழில் தொடங்க ஏற்ற மாநிலம் தமிழகம்தான் என்றார். சென்னையின் நுழைவு வாயில் செங்கல்பட்டு, அதேபோல இந்தியாவின் பொருளாதார முதலீட்டின் நுழைவு வாயிலாக தமிழகம் உள்ளதாகவும் கூறினார். எனக்கு நோன்பு கஞ்சியை வீட்டிற்கே அனுப்பி வைப்பார்கள். ஒரு நாள் தொப்பி போட்டு வேடம் போடுபவன் நான் அல்ல என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயை விமர்சித்துள்ளார். மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் மதுரையில் மத நல்லிணக்க பேரணி நடத்த அனுமதி கேட்டும் திமுக அரசு அனுமதி வழங்க மறுத்துள்ளது. இதை விசிக தலைவர் திருமாவளவன் விரக்தியுடன் வெளிப்படுத்தியுள்ளார். திமுக அரசின் இந்த செயல் மத நல்லிணக்கம் தொடர்பான அதன் இரட்டை வேடத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. திமுகவின் சாயம் வெளுக்கிறது என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
வெறும் 150 ரூபாய்க்காக மளிகை கடைக்காரரை கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கும் அளவுக்கு தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கிறது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி விமர்சித்துள்ளார். கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி நடக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் சான்று எனவும் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் பீகார், உத்தரப்பிரதேசமும் கல்வியில் முன்னேறும் போது தமிழகம் பின்தங்கியதற்கான காரணம் என்ன என கல்வி அமைச்சர் மகேஷுக்கு பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்களுக்கு முறையான கல்வி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில்தான் பாஜகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு மாணவர்கள் தாமாக முன்வந்து ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் தொகை 15 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. ஆண்டுக்கு வட்டியாக மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தப்படுகிறது. ஆனால் இதுவரை அசல் தொகை திருப்பி செலுத்தப்படவில்லை. தமிழக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கவும் கனிம வளத்தை முறைப்படுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 2025-26 ஆண்டுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கையை கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் வெளியிட்டார். தமிழக அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் கல்வி, மருத்துவம், விவசாயம் ஆகிய 3 துறைகளுக்கு மட்டும் 2,85,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தினார். 82 வயதாகிவிட்டதே, இனி என்ன பண்ண போகிறார் என்று நினைத்து விடாதீர்கள். இது ஆரம்பம்தான் என சென்னை திரும்பிய இளையராஜா கூறினார். லண்டனை தொடர்ந்து ஜெர்மனி, பிரான்ஸ், துபாய் உள்ளிட்ட 13 நாடுகளில் சிம்போனியை அரங்கேற்ற உள்ளேன். சிம்போனியை யாரும் டவுன்லோட் செய்து கேட்காதீர்கள், நேரில் உணர வேண்டும். நம் மண்ணிலும் நடக்கும், அதுவரை காத்திருக்கவும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் இன்று துவங்கியது. கவர்னர் கைலாஷ்நாதன் தமிழில் உரையாற்றினார். புதுச்சேரியில் அரசு தனியார் துறைகளில் 21,772 பேருக்கு வேலை வழங்கப்பட்டதால் வேலையில்லா திண்டாட்டம் 6.7%லிருந்து 4.3% குறைந்துள்ளது என்றார். புதுச்சேரி சட்டசபை கூட்டம் கவர்னர் உரையுடன் இன்று துவங்கியது. நாளை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடக்கும். 12ஆம் தேதி 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்வார். புதுச்சேரிக்கு 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சபாநாயகர் செல்வம் கூறினார். சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பகேலின் மகன் சைதன்யா பகேல் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சட்டவிரோத மது விற்பனை மற்றும் பல்வேறு துறை திட்டங்களில் 2,100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பூபேஷ் பகேல், சைதன்யா பகேல் மற்றும் அவருக்கு சொந்தமான 14 இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு துறை திட்டங்களில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துள்ளது. இதுபற்றி மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளன. மத்திய அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்கின்றனர். காங்கிரஸ் கட்சியினர் வீடுகளில் நடக்கும் ரெய்டுக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ் சாய் கூறினார். மகாராஷ்டிராவில் விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் வாழ்வு சிறக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக ஆளும் டெல்லியில் மகளிருக்கு மாதம் 2,500 வழங்கப்பட உள்ளது. டெல்லியைப் போலவே இங்குள்ள பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவசேனா உத்தவ் கட்சியைச் சேர்ந்த MLA ஆதித்ய தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினம் மார்ச் 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 11ஆம் தேதி மொரீஷியஸ் செல்ல உள்ளார். மோடியை வரவேற்பதற்காக மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் நடன கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். பீகாரின் அர்ரா நகரில் உள்ள பிரபல தனியார் நகைக்கடை ஷோரூமுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியை காட்டி ஊழியர்களை மிரட்டினர். பின் அங்கிருந்த நகைகள் அனைத்தையும் கொள்ளையடித்து அங்கிருந்து தப்பி சென்றனர். 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை போனதாக நகைக்கடை நிர்வாகம் போலீசில் புகார் அளித்துள்ளது. பீகாரில் பட்டப்பகலில் நடந்த கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் மண்ட்லா தேசிய பூங்கா அருகே நக்சலைட் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். போலீசாரும் திரும்பி சுட்டதில் நக்சலைட் அமைப்பை சேர்ந்த ஒருவர் பலியானார். 2 கைது செய்யப்பட்டனர். தப்பி சென்ற நக்சல்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். லோக்சபாவில் திமுக எம்பிக்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இழிவுபடுத்தி பேசியதாக கூறி சென்னை அடுத்த பூந்தமல்லியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோயம்பேடு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மத்திய அமைச்சரின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தினர். இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதித்தது.
வேலூர் கேவி குப்பத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நான் அமைச்சராக இருந்து இதுவரை 40 தடுப்பணைகளை கட்டியுள்ளேன். இந்த ஆண்டு பாலாற்றில் 3 புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என துரைமுருகன் கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. விவசாயிகளுக்கு ஆதரவான திட்டங்களை அறிவிக்க கோரி எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது. தலைநகர் போபாலில் ஆர்ப்பாட்டத்தில் மேடை சரிந்து விழுந்ததில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் காயமடைந்தனர். காயமடைந்தோர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். லோக்சபாவில் தமிழக எம்பிக்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவதூறாக பேசியதாக கூறி அமைச்சரை கண்டித்து காஞ்சிபுரத்தில் திமுக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்களை அவமதித்த பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் PM ஸ்ரீ பள்ளிகளில் தமிழ் மொழிதான் பயிற்று மொழியாக இருக்கும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு அதை ஏற்க மறுக்கிறது. பாஜ ஆளாத பஞ்சாப், கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் புதிய கல்விக் கொள்கை அமலில் உள்ளது. யாரும் எவர் மீதும் எதையும் திணிக்கவில்லை. இந்த விவகாரத்தில் திமுக தலைமையிலான தமிழக அரசு அரசியல் செய்கிறது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மார்ச் 12ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி கூறினார். 2026 சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை புளியங்குடியிலிருந்து அண்ணாமலை துவங்குகிறார் என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் நடந்த தேமுதிக பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்திற்கு நான் மனைவியாக வாழ்ந்ததை விட அவருக்கு தாயாக தான் வாழ்ந்திருக்கிறேன் என பிரேமலதா உருக்கமாக கூறினார். தமிழ் மீது நீங்காத பற்று கொண்டவர் விஜயகாந்த். அதனால்தான் தமிழ் மொழியில் மட்டுமே நடிப்பேன் என்று காலம் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் என தெரிவித்தார். விஜய் பல கட்சிகளை விமர்சனம் செய்வதில்லை. அவர் தாக்குதல் பெரும்பாலும் திமுக மீதுதான் உள்ளது என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது அவருடைய ஆசை, லட்சியம், கனவாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய கூட்டணி வலுவானது. யாராலும் ஆட்சியை வீழ்த்த முடியாது. தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் தான் எனவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மார்ச் 12ஆம் தேதி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்பை மேற்கொள்வதை மக்களிடம் புரிய வைக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ரன்காவில் உள்ள கோடர்மனா பஜாரில் செயல்படும் பட்டாசு கடையில் திடீரென தீப்பிடித்தது. கடையில் இருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. அருகில் உள்ள வீடுகளுக்கும் தீ பரவியது. இதில் கடையில் இருந்த 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் தீயில் கருகி பலியாகினர். பலர் காயமடைந்தனர். தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் மிரியாலகுடாவை சேர்ந்தவர் பிரணக் நாயக். அதே ஊரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் மாருதி ராவ் என்பவரது மகளை பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்தார். 2018ஆம் ஆண்டு அவரை மனைவி கண்முன்னே மாருதி ராவின் ஆட்கள் வெட்டி கொன்றனர். மாருதி ராவ் உள்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் வந்த மாருதி ராவ் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் கைதான சுபாஷ் சர்மாவுக்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நல்கொண்டா கோர்ட் தீர்ப்பளித்தது. கல்வி நிதி விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் ராஜ்யசபாவில் இருந்து திருச்சி சிவா தலைமையில் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். கோஷங்கள் எழுப்பியபடி அவையிலிருந்து வெளியேறினர். Don't victimize southern states. Don't victimize southern states. Don't victimize southern states. We want justice. 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 உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்றார். அங்கு முடி காணிக்கை செலுத்தி VIP தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்தார். கடவுள் மேல் எனக்கு பற்றும் பக்தியும் உள்ளது. ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்தது மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என குகேஷ் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள், யாத்ரீகர்கள் நேரடியாக காஷ்மீர் செல்லும் வகையில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து காஷ்மீருக்கு அம்ரித் பாரத் ரயில் செல்ல பாதை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். 2025-26 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு பிப்ரவரி 7ஆம் தேதி துவங்கி மார்ச் 7ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பத்தில் நாளை வரை neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலமாக மாணவர்கள் திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் அண்மையில் நடந்த மகா கும்பமேளாவில் கங்கை, யமுனை நதிகளின் நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானதாகவே இருந்தது என தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புதிய அறிக்கை சமர்ப்பித்துள்ளது.
சாம்பியன்ஸ் டிராபியை இந்திய அணி கைப்பற்றியதை தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலம் மோ பகுதியில் சிலர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. ஏராளமான வாகனங்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இரு வாகனங்கள் மற்றும் கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டன. போலீசார், ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் காமிய கவுண்டன்பட்டியில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 மாட வீதிகளிலும் திரண்டிருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் வட மாநிலங்களில் இப்போதே ஹோலி கொண்டாட்டங்கள் களை கட்ட துவங்கியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ஹனுமான் காரி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை தூவி ஹோலியை வரவேற்றனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. 8ஆம் நாளான இன்று சிவப்பு நிற பட்டு உடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து காமாட்சியம்மன் பத்ரபீட வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்தார். திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு உற்சவமூர்த்தி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் கட்டளை மண்டபத்தில் சிவப்பு சாந்தி அலங்காரத்தில் காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களை எழுப்பி முருகனை வழிபட்டனர். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் மாசி பெருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட மேடையில் மணக்கோலத்தில் மத்தியபுரி அம்மன் பிரியா விடையுடன் சுவாமி நன்மை தருவார் எழுந்தருளினார். மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் ஆத்தூர் ஸ்ரீ மகா சோழியம்மன் ஸ்ரீ மகா முத்துசுவாமி கோவிலில் விமரிசையாக நடந்த கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புது கொத்தாம்பாடி சக்தி மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவையொட்டி பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் வள்ளிமலை முருகன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து இன்னிசை கச்சேரி, சிலம்பாட்டம், கரகாட்டம், பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறின. மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் மாசி பெருந்திருவிழா கோலாகலமாக நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்னப்பட்டு ஊராட்சியில் இயங்கி வரும் சிப்காட் பூங்காவில் 515 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் தொழிற்சாலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள தொழிற்சாலையில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியார் அணைக்கு சுற்றுலா வந்த கல்லூரி மாணவ மாணவிகளை வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் அருகே கூட்டிலிருந்து கலைத்த தேனீக்கள் துரத்தி கொட்டியது. இதில் காயமடைந்த 30 பேரை ஆழியார் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் 10 பேரை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளையகவுண்டனூர் கிராமத்தில் ஊர் மக்கள் சார்பில் எருதுவிடும் திருவிழா கோலாகலமாக நடந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மட்டுமின்றி ஆந்திராவில் இருந்தும் வந்திருந்த மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. குறைந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை கடந்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி திருப்பூர் மாவட்டம் வெடுகப்பாளையம் பிரிவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பல்லடம் நகராட்சியை கண்டித்து அப்பகுதி மக்கள் முகமூடி அணிந்து கலெக்டரிடம் மனு அளித்தனர். பல்லடம் நகராட்சியின் செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு தெரியாமல் நடப்பதை வெளிக்காட்டவே முகமூடி அணிந்து வந்ததாக தெரிவித்தனர். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கோவை அண்ணா சிலை முன் மத்திய அமைச்சரின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்திலும் மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கூறி திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்னப்பட்டு கிராமத்தில் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேட்டரி வாகனம் மூலமாக நிறுவனத்தின் உள்ளே சென்று பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடந்தது. இலவச பட்டா கேட்டு ஏராளமான மக்கள் மனு அளித்தனர். இதனால் கலெக்டர் அலுவலகம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள CISF 4வது பேட்டலியனில் நிறுவன நாள் விழா நடந்தது. வெடிபொருள் தடுப்பு படை மூப்பநாய்கள் சிறப்பு விருந்தினருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றது. மேலும் வெடிமருந்து பெட்டியை அடையாளம் காட்டியும் தீவளையத்தில் தாவியும் பயிற்சியாளர்களின் கட்டளையை ஏற்று சாகசம் செய்தும் அசத்தியது. வீரர்களின் சாகச நிகழ்ச்சியும் நடந்தது. ஏராளமானோர் சாகச நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சென்னை தலைமைச் செயலகம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் மீது எதிரே வந்த கார் மோதியது. இதில் பள்ளி மாணவர்கள் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக ராஜாஜி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் திருமலையாம்பாளையத்தில் 8 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் சிரமப்படுகின்றனர். தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அமைவிட சான்று வழங்கி மின்சார இணைப்பு வசதி செய்து தரக் கோரி கையில் அரிக்கேன் விளக்குகளுடன் கலெக்டரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கப்பட்டி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நின்றிருந்த மெடிக்கல் கேஸ் டேங்கர் லாரியின் பின்னால் எதிர்பாராத விதமாக சரக்கு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டேங்கர் லாரியில் இருந்து மெடிக்கல் கேஸ் கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆய்வு செய்தனர். வெளியேறுவது ஆக்சிஜன் என்பதால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியதால் நிம்மதியடைந்தனர். கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு இரை தேடியும் இளைப்பாறவும் வரும் பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதையடுத்து ஏரிக்கு வரும் பறவைகள் பற்றிய கணக்கெடுப்பை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். ஏரியின் நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு புறப்பட்ட அரசு சொகுசு விரைவு பஸ்ஸில் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளும் ஏறினர். அவர்களிடம் பஸ் கண்டக்டர் அங்கெல்லாம் பஸ் நிற்காது என கூறி ஒருமையில் பேசியுள்ளார். பின்னர் அவர்களை கழுத்தை பிடித்து கீழே தள்ளியுள்ளார். போலீசார் எடுத்து கூறியும் அவர்களை ஏற்றாமல் பஸ் சென்றுவிட்டது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் சாலை பூலுவப்பட்டி நாள் ரோட்டில் 2 கார்கள் மோதிக்கொண்டதில் ஆம்னி கார் உருண்டு கவிழ்ந்தது. காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் காரில் இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து அனுப்பர்பாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே ஏத்தாப்பூர் சாம்பவமூர்த்தி ஈஸ்வரர் கோவில் முன்னுள்ள வசிஷ்ட நதியில் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் உருவம் பதித்த 60 டன் எடையுள்ள பெரிய கல் பல ஆண்டுகளாக புதைந்துள்ளது. பொதுமக்கள் அந்த சுவாமி உருவம் பதித்த பெரிய கல்லை கிரேன் உதவியுடன் ஈஸ்வரர் கோவில் முன் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். கோவை ஈஷாவில் நடைபெறும் தமிழ் தெம்பு திருவிழாவில் ரேக்லா ரேஸ் கோலாகலமாக நடந்தது. ஆலந்துறையில் நடந்த ரேக்லா ரேஸில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ரவி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடந்த முன்னாள் டிஎஸ்பி வெள்ளையங்கிரி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மணமக்களை வாழ்த்தினார். இயற்கை வேளாண்மை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட மஞ்சளை பரிசாக வழங்கினார். கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை கலெக்டர் பவன்குமார் திடீர் விசிட் செய்தார். அங்கு விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களுடன் விளையாடிய கலெக்டர் அவர்களின் தேவைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களை ஊக்குவித்தார். மேலும் அங்குள்ள சமையல் கூடத்தையும் விசிட் செய்தார். தஞ்சாவூரிலிருந்து ஒரு டேங்கர் லாரியில் 16 டன் ஆக்சிஜன் தூத்துக்குடிக்கு அனுப்பப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியில் டிரைவர் ராதாகிருஷ்ணன் லாரியை நிறுத்தினார். மேற்கு வங்கத்திலிருந்து பனை போல ஏற்றி வந்த லாரி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டேங்கர் லாரி மீது மோதியது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. டேங்கர் லாரியின் பின்பகுதியிலிருந்து ஆக்சிஜன் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலை ஓடந்துறை அருகே கல்லாறு வனத்தை விட்டு வெளியேறிய பாகுபலி யானை சாலையோரம் இருந்த தர்பூசணி கடையை நோட்டமிட்டது. பழங்கள் மீது மூடியிருந்த தார்பாயை திறந்து உள்ளே இருந்த தர்பூசணி பழங்களை தின்றது. தகவல் அறிந்த வனத்துறையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்து கூச்சலிட்டும் பட்டாசுகளை வெடித்தும் வனத்திற்குள் விரட்டினர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கேத்தனூரில் சோளத்தட்டுகளை ஏற்றி வந்த லாரியில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான சோளத்தட்டுகள் முழுவதும் தீயில் கருகியது. தீ விபத்து தொடர்பாக காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர். கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் செட் தேர்வு நடத்தப்படுகிறது. இனி ஆண்டுக்கு 2 முறை செட் தகுதி தேர்வை நடத்த என ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியின் விஜயநகரம் தொகுதி லோக்சபா எம்பி காளிசெட்டி அப்பலா நாயுடு பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 3வது குழந்தை பெறும் பெண்களுக்கு என் சம்பளத்திலிருந்து 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவேன். ஆண் குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகையுடன் கூடுதலாக பசுமாடு ஒன்றையும் வழங்குவேன் என்றார். இந்த அறிவிப்பை முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாராட்டியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் தமிழகத்தில் 45 பள்ளிகள் உள்பட நாடு முழுவதும் 1256 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இயங்குகின்றன. இந்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு மார்ச் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. https://balvatika.kvs.gov.in/ என்ற இணையதளத்தில் பதிவு செய்து குழந்தையின் விவரங்கள், சான்றிதழ்களை பதிவேற்றி விண்ணப்பிக்க வேண்டும். வடசென்னையின் பல பகுதிகளில் அறிமுகமானவர்கள் போனில் தொடர்பு கொண்டால் எந்த நேரத்திலும் மது வகைகள் வீடு தேடி சென்று கொடுக்கப்படுகிறது. இதற்கு பாட்டிலுக்கு 100 ரூபாய் வரை அதிக விலை வைத்து விற்கப்படுகிறது. இவற்றை உள்ளூர் போலீசாரும் மதுவிலக்கு போலீசாரும் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாங்கள் போராடி பெற்ற உரிமைகளை தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவதாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். ஏமாற்ற நினைத்தால் 2026 சட்டசபை தேர்தலில் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என அரசு ஊழியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பொன்சை புளியம்பட்டையில் குடுகுடுப்பு கோடாங்கி போல் வேஷமிட்ட இருவர் வீட்டில் தனியாக மூதாட்டியை ஏமாற்றி 5.5 சவரன் தங்க நகை மற்றும் 16 லட்சம் ரூபாய் பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் பொன்சை புளியம்பட்டி போலீசார் திருட்டில் ஈடுபட்ட குழந்தைவேல் மற்றும் வீரமணி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். திருடப்பட்ட பணத்தில் காரும் வீடும் வாங்கியது விசாரணையில் தெரியவந்தது. இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சத்தியமங்கலம் கிளை சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் SRV கார்டன் பகுதியில் அடுத்தடுத்த 2 வீடுகளின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 7 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த ராசிபுரம் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து அக்கம்பக்கத்தில் விசாரித்தனர். அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கரூர் ராயனூர் அடுத்த பொன்னகர் பஸ் ஸ்டாப்பில் தோழிகளுடன் கல்லூரிக்கு நடந்து சென்ற கல்லூரி மாணவியை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் ஆம்னி காரில் கடத்தி சென்றனர். தகவல் அறிந்த தான்தோன்றிமலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசாரித்தனர். பக்கத்து ஊரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட மாணவியை ஒரு தலைபட்சமாக காதலித்ததாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் மாணவி கடத்தப்பட்டிருக்கலாம் என சக மாணவி ஒருவர் கூறியுள்ளார். மாணவியின் வாக்குமூலத்தை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணப்பாளையத்தில் உள்ள ATM எந்திரத்தை மர்ம நபர் ஒருவர் உடைக்கும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ATM எந்திரத்தை காலால் எட்டி உதைத்தும் கல்லை போட்டு உடைத்த அந்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பஸ்ஸில் சென்ற 17 வயது மாணவனை மர்ம கும்பல் ஒன்று அரிவாளால் சரமாரியாக வெட்டி வீசியது. தலையில் பலத்த காயமடைந்த மாணவனை ஸ்ரீவைகுண்டம் போலீசார் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கபடி போட்டியில் விளையாடுவதில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக இந்த கொலை முயற்சி நடந்திருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரெண்டாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனு என்கிற கிருஷ்ணகுமார், வயது 50. இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு பணத்தகராறு காரணமாக வேலம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞரின் விரல்களை வெட்டினார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நாளில் சீனுவை தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிரகாஷ் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார். பிரகாஷ் உள்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் ஆன்லைன் லாட்டரி நடத்தி மோசடி செய்த கண்ணன், ராஜசேகர் ஆகிய இருவரையும் ரத்தினபுரி போலீசார் கைது செய்தனர். 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 213 கிராம் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
வங்கதேசத்தில் பெண்கள் பலாத்காரத்திற்கு ஆளாவதும் பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்துள்ளதாகவும் மாணவர் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறை வன்முறையை கண்டித்து தலைநகர் டாக்காவில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து லிபரல் கட்சியின் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் 59 வயதான மார்க் கார்னி 85.9% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதன் மூலம் லிபரல் கட்சியின் புதிய தலைவராகவும் கனடாவின் 24வது பிரதமராகவும் மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தரமான இளம் வீரர்களால் இந்திய அணியின் வருங்காலம் பாதுகாப்பானவர்கள் கைகளில் இருப்பதாக விராட் கோலி கூறியுள்ளார். எங்களது வீரர்கள் மிகவும் தாக்கம் நிறைந்த பேட்டிங் மற்றும் பவுலிங் செய்தனர். சாம்பியன்ஸ் கோப்பையை நாங்கள் அணியாக சேர்ந்து வென்றுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிப்பார் என தகவல் வெளியானது. இதற்கு பதிலளித்த ரோஹித், தற்போதைக்கு ஒருநாள் கிரிக்கெட் தொடர்களிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை, எனவே வதந்திகளை பரப்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு துவங்கிய 2.5 மாதங்களில் 50க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன. அதிகபட்சமாக பிப்ரவரி 14இல் 9 படங்களும் மார்ச் 7இல் 7 படங்களும் வெளியாகின. இந்த வாரம் மார்ச் 14இல் டெக்ஸ்டர், கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், குற்றம் குறை, மாடர்ன், பெருசு, ராபர், ஸ்வீட் ஹார்ட், வருணன் ஆகிய 8 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றுடன் ரஜினி முருகன், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஆகிய படங்களும் ரீரிலீஸ் ஆகின்றன. நாடோடிகள் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்துள்ளவர் அபிநயா. வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவரது நடிப்பால் பலரது பாராட்டுகளையும் பெற்றவர். 15 ஆண்டுகளாக தனது நண்பராக இருந்தவரை அபிநயா காதலித்து வருகிறார். தற்போது இவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. கோயில் மணி ஒன்றை அவரும் அவரது வருங்கால கணவரும் அடிப்பது போன்ற போட்டோவை பகிர்ந்து இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அபிநயா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா நடித்த சிக்கந்தர் எனும் ஹிந்தி படம் மார்ச் 28இல் ரிலீஸ் ஆகிறது. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இப்படம் தமிழில் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த சர்க்கார் படத்தின் ரீமேக் என பேசப்பட்டது. ஆனால் இது எந்த படத்தின் ரீமேக்கும் அல்ல என உறுதிபட முருகதாஸ் தெரிவித்துள்ளார். நடிகர்கள் பிரபு, வெற்றி இணைந்து நடித்துள்ள படம் ராஜபுத்திரன். மகாகந்தன் இயக்கியுள்ள இப்படத்தில் கிருஷ்ணபிரியா என்பவர் நாயகியாக நடித்துள்ளார். கன்னட நடிகர் கோமல்குமார் வில்லனாக தமிழில் அறிமுகமாகிறார். 90களில் ராமநாதபுரத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி காதலுடன் தந்தை மகன் பாச போராட்டத்தையும் உணர்த்தும் இப்படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிறது. 2023இல் நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையில் ரஜினி நடித்து வெளிவந்த ஜெயிலர் படம் 600 கோடிக்கு மேல் வசூலித்து வரவேற்பை பெற்றது. இதன் 2ஆம் பாகம் மீண்டும் இதே கூட்டணியில் உருவாகிறது. சில மாதங்களுக்கு முன் இதற்கான அறிவிப்பு வீடியோவுடன் வந்தது. இதன் படப்பிடிப்பு இன்று துவங்கியுள்ளது. ரஜினி தற்போது கூலி படத்தில் நடிக்கிறார். இது முடியும் முன்பே ஜெயிலர் 2 படத்தை துவக்கியுள்ளனர். இசையமைப்பாளர் இளையராஜா லண்டனில் தனது சிம்பொனி இசையை அரங்கேற்றி நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளார். இவரை போன்று இளம் இசையமைப்பாளரான லிடியன் நாதஸ்வரமும் சிம்பொனி வெளியிடப் போவதாக அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட பதிவில் சிம்பொனி நம்பர் 1 புதிய தொடக்கம் 4 மூமெண்ட்ஸ் என்று குறிப்பிட்டு 21/6/2026 உலக இசை நாளில் என்னுடைய சிம்பொனி இசையை வெளியிட இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தியில் அறிமுகமாகி தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் நடித்து பிரபலமான ஜோதிகா தமிழ் நடிகரான சூர்யாவை திருமணம் செய்தார். தற்போது ஹிந்தியில் நடிக்கிறார். தென்னிந்திய சினிமாவில் நடிகைகளை நடனமாடவும் நாயகர்களை பாராட்டி பேசவும் அதிகம் பயன்படுத்துகின்றனர். ஹிந்தியில் அப்படி இல்லை என சமீபத்திய பேட்டியில் பேசியுள்ளார். திருமணத்திற்கு பின் சினிமாவில் ரீஎன்ட்ரி தந்த ஜோதிகா 36 வயதினிலே காற்றின் மொழி, ராட்சசி என நாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் நடித்தார். இப்போது ஹிந்தியில் வாய்ப்பு பெற ஏற்றிவிட்ட ஏணியை ஜோதிகா குறை சொல்வதாக தென்னிந்திய ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.